வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். சரியாக ஒரு வார இடைவெளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன என்பது பற்றித்தான் இன்றைக்கு அரசியல் அரங்கில் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்பது போன்ற செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடதுசாரிகளுடைய நிலை என்ன, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன? அவர்கள் ஏற்கனவே அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன என்பது பற்றி இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களும் செய்தியாளர்களிடம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இன்று பேசும்போது அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, மதவாத பாஜகவை எதிர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் நாங்கள் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு பலம், எங்கள் கட்சி பலத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். எங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதும் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம். அதனால பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், மதச்சார்பற்ற அணியிலே இடம்பெற வேண்டிய கட்டாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய சொந்த கட்சியை, எங்கள் கட்சியின் பலத்தை சட்டமன்றத்தில் அதிகரிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே கூடுதல் இடங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று அழுத்தம் திருத்தமாக பே. சண்முகம் கூறினார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசும்போது, எங்களை நம்பர்ஸை வச்சு நீங்க எடை போடாதீங்க, எண்களை வைத்து எங்களை எடை போடாதீங்க, எங்களுடைய கூட்டணியில் உரையாடல் ஜனநாயகம் இருக்கிறது, அதனால நாங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட ஒரு தொகுதி குறைத்து எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திமுக சொல்கிறது. அதற்கு நாங்கள் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 15ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது, இதில் முடிவு செய்வோம் என்று வீரபாண்டியன் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் மார்ச் 15 மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவையும் சந்திக்க இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. மார்ச் 14ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது வீட்டில் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு பதவிக்கு ஒருவரை திருமா அவர்கள் முதலமைச்சரிடம் சிபாரிசு செய்திருந்தார் என்றும், அந்த சிபாரிசை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் என்றும், அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த சந்திப்பு நடந்தது. இதில் அவளை விரிவாக கூட்டணி சீட்டு பற்றி இந்த சந்திப்பிலே அவ்வளவு விரிவாக பேசப்படவில்லை என்றும் ஒரு தகவல் விடுதலை சிறுத்தைகள் வட்டாரங்களிலிருந்து கிடைக்கிறது. சரி, விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு திருமாவளவன் வெளிப்படையாக தெரிவித்தார். அதாவது இரட்டை இலக்கம் வேண்டும், பக்கத்து மாநிலமான புதுச்சேரியிலும் எங்களுக்கு இடங்கள் வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் விசிக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இதுவரை யாரிடம் பேச்சு நடத்தி யாருக்கு சீட்டுகள் ஒதுக்கி இருக்கிறோமோ அவர்கள் எல்லாமே, அதாவது காங்கிரஸை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஏற்கனவே போட்டியிட்ட இடங்களை விட அவர்களுக்கு ஓரிரு இடங்கள் குறைத்துதான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 6 இடங்களில் ஏற்கனவே போட்டியிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு 4 இடங்கள் தான் கொடுத்திருக்கிறோம். அதிலும் 3 இடங்கள் சூரியன், ஒரு இடம் மட்டும் அவர்களுடைய சொந்த சின்னம் என்றும் நாங்கள் ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறோம், அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளிலேயே தொகுதிகளை குறைக்க வேண்டாம் என்கிற ஒரே கட்சியாக நாங்கள் உங்களைத்தான் வைத்திருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் அல்லாத இந்த கூட்டணி கட்சிகளில் அவங்க சொல்றாங்க, காங்கிரஸுக்கு தான் ஏற்கனவே 3 அதிகப்படுத்தி கொடுத்தாச்சு, காங்கிரஸ் தவிர மற்ற கூட்டணி கட்சிகளில் ஏற்கனவே போட்டியிட்ட இடங்களை விட குறைக்க வேண்டாம் என்ற நிலையில் நாங்கள் உங்களைத்தான் வைத்திருக்கிறோம் என்று திமுக தரப்பில் சொல்ல, அதெல்லாம் ரைட்டு, எங்களுக்கு கூடுதல் இடங்கள் தான் எங்களுக்கு வேண்டும். ஏற்கனவே 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம், இந்த முறை 10க்கும் மேற்பட்ட இடங்கள் புதுச்சேரி என்று திருமாவளவன் ஏற்கனவே பேசியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் விசிகாவுக்கு என்ன நிபந்தனை அவர்கள் விதிக்கிறார் என்றால், ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற இடங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பிரித்து கொடுக்கிறோம், அதனால எங்களுடைய சொந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு நீங்கள் கேட்ட அளவுக்கு சட்டமன்ற இடங்களை நாங்கள் அளித்தால் நீங்கள் அதிலே ஒரு பாதி சூரியன் சின்னத்திலும் ஒரு பாதி பானை சின்னத்திலும் நிற்க வேண்டும். எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் நீங்கள் திருமா அவர்கள் எப்படி பானை சின்னத்திலும் நின்றீர்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலிலும்
மதிமுக பாணியில் குறிப்பிட்ட தொகுதிகளில் உதயசூரியன், குறிப்பிட்ட தொகுதிகளில் பானை என்று நீங்கள் போட்டியிட முடியுமா என்ற ஒரு நிபந்தனையையும் திமுக தரப்பு விதித்திருக்கிறது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்று சொல்றாங்க. அதாவது இதற்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் சென்று திமுகவுடன் பேச்சு நடத்தி 6 சட்டமன்ற தொகுதிகளை உறுதி செய்து அறிவித்து விட்டார்கள். அப்போ சிபிஐ மாநில செயலாளராக இருந்த திரு முத்தரசன் அவர்கள் விசிக தலைவர் திருமா அவர்களிடம், என்ன தோழர் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க போய் 6 சீட்டுக்கு வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு பண்ணிட்டீங்க, இப்போ உங்களை வச்சே அவங்க எங்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் 6க்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மக்கள் நல கூட்டணியில இருந்தப்ப நீங்க எல்லாம் 25 இப்படி தானே நின்னீங்க, அப்ப அவர் 6 ஒத்துக்கும் போது நீங்களும் 6 ஒத்துக்குங்களேன் என்று சொல்லி எங்களையும் 6 என்ற இடத்துக்குள் வைத்து முடிக்க பார்க்கிறார்கள், என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்று உரிமையாக அப்போது முத்தரசன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்கிறார். இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ விசிக தலைவர் திருமா என்ன பண்றாருன்னா, முதல்ல இடதுசாரிகள் ஒப்பந்தத்தை போட்டு முடிக்கட்டும், அதற்கு பிறகு நாம் பார்த்துக்கொள்வோம், அவர்களிடம் ஒருவேளை நாம் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் முடித்த பிறகு இடதுசாரிகள் கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதி செய்து முடித்த பிறகு நாம் பார்த்துக்கொள்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதனால மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதில் வந்து சிபிஐயை விட சிபிஎம் ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப அதாவது ஒரு தீர்க்கமான முடிவோடும் இருக்கிறாங்க. போன தேர்தலில் வாங்கிய 6 இடங்களை விட அதிக இடங்களில் வாங்குவது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது பற்றி சிபிஎம் வட்டாரத்தில் நான் பேசிய போது, ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய அடிப்படையான விஷயங்களிலேயே திமுக அரசு சில விளையாட்டுகளை நிகழ்த்தி இருக்கிறது, அரசு ஊழியர்களுடைய அவர்கள் போராட்டம் இன்னமும் முழுமையாக வெற்றி அடையவில்லை, இந்த 1 மாதத்தில் கூட ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள் தொடர்பான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் 2023 மே தின நூற்றாண்டு, அதாவது இந்தியாவில் மே தின நூற்றாண்டு 1923 சிங்காரவேலர் முதலில் மே தினத்தை இந்தியாவில் கொண்டாடினார். அதனுடைய நூற்றாண்டு 2023 வந்தபோது அதற்கு ஓரிரு வாரங்கள் முன்பாக ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் 12 மணி நேர வேலை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை திமுக அரசு இயற்றியது. அதற்கு வந்து இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளே அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள். அதன் பிறகு அந்த சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமான பிறகு கூட அதற்கு பிறகு முதலமைச்சரிடம் நாங்கள் அழுத்தமாக எடுத்து வைத்ததன் காரணமாக அந்த சட்ட அமலாக்கத்தை அரசு நிறுத்தி வைத்தது. அப்போது கூட இது வந்து கார்ப்பரேட் நலன்களுக்கான ஒரு அரசு என்று கடுமையான விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் வைத்தோம். அப்புறம் சாம்சங் போராட்ட விஷயத்திலும் எங்களுக்கு இன்னமும் ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. இப்படியாக நாங்கள் எங்களுடைய அடிப்படையே லேபர் யூனியன் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அந்த விஷயத்தில் கூட எங்களுக்கான எந்த விதமான சாதகமும் இந்த ஆட்சியில் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் சீட்டுகள் கூட அதிகரிக்காவிட்டால் நாங்கள் எப்படி எங்களுடைய அடிப்படையான உறுப்பினர்கள், எங்கள் தோழர்கள், எங்கள் நிர்வாகிகளிடம் நாங்கள் எப்படி பதில் சொல்வது? எங்களுடைய அரசு ஊழியர் சங்கத்திடம் நாங்கள் எப்படி போய் தேர்தல் வேலை செய்யுங்கள் என்று சொல்வது? இன்னும் சொல்ல போனால் கட்சிக்கு சந்தா தொகை என்பது அரசு ஊழியர் சங்கத்திடமிருந்து மற்ற லேபர் யூனியன்கள் அவர்களிடமிருந்து வருகிறது. இதை கூட எங்களால் எப்படி முழுமையாக பெற முடியும்? அதனால எங்களுடைய அடிப்படை விஷயங்களில் நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் என்கிற ஒரு விமர்சனமும் எங்கள் மீது இருக்கிறது. இந்த நிலையில் சீட்டுகள் அதிகமாக இல்லாவிட்டால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்பதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு தேர்தலிலேயே நாங்கள் போட்டியிடாமலே இருக்கலாமே என்கிற ஒரு வேக குரல், ஒரு ஆவேச குரல் சிபிஎம் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் இல்லை உங்களுக்கு 5 தான் என்று திமுக உறுதியாக சொன்னால் அதன் பிறகு மாநில குழு கூட்டம் கூடும், அதன் பிறகு ஒரு முடிவெடுப்போம், டெல்லியிலும் இது பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்று தோழர்கள் மத்தியில் ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விவகாரத்தில் இன்றைய அப்டேட். அதே போல இந்த பக்கம் விஜய் அவர்கள் 2025 செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட சிபிஐ விசாரணைக்காக 3வது முறையாக விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். மார்ச் 15ஆம் தேதி டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் விஜய் கட்சிக்குள்ளேயே 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றால் திமுக அரசு அகற்றப்படணும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் நம்மளோட கட்சியை சுத்தமா
அடிச்சு உடைச்சி துவம்சம் பண்ணிடுவாங்க. அதனால 2026 திமுகவை அகற்றுவது என்கிற நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் என்ன என்ற ஒரு கேள்வியும், நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதே அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்து விட்டு தான் களத்திலேயே காலடி எடுத்து வச்சோம். இந்த நிலையில் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரியோடு கூட்டு சேர்ந்தால் அது எப்படி சரியாகும்? ஆரம்பத்திலே நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்படும். இன்னொன்று, நம்ம முதன்மை சக்தி என்று சொல்லிதான், அதுதான் நம்முடைய முதல் பலமே. ஆனால் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் நாம் இரண்டாம் கட்ட சக்தியாக மாற்றப்படுவோம். இந்த கூட்டணி நம் தலைமையில் கூட்டணி என்றால் அது பரவாயில்லை, இன்னொருத்தர் அவர் தலைமையில் கூட்டணி என்று நாம் போய் சேர்ந்தாலே நம்முடைய முதல் தோல்வி அதுதான் என்று இப்படி 2 கருத்துக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள் இருக்கின்றன. இந்த 2 கருத்துக்களோடு தான் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். சிபிஐ விசாரணையில் அவரிடம் கரூர் பற்றி மட்டுமா கேட்கப்படும், மற்ற விஷயங்களும் கேட்கப்படும் என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.